கண்டஸ்டண்டாகவே இருந்தாங்களா இல்லையா கேட்போம் இன்று இரவு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கெண்டு நடக்க போற சில விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த லைக்கை நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், நிறைய பேர்கிட்ட போகும். கண்டிப்பா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. வீக்கெண்ட் வந்துருச்சு, விஜய் சேதுபதி வரப்போறாரு. இந்த வாரம் ஏகப்பட்ட இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. அதுல எந்தெந்த இஷ்யூவெல்லாம் இவர் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஆக்சுவலா குறிப்பா பேச வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா கமருதீன் கிட்ட கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கமருதீன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்தாரு, இப்ப திரும்பி கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பிரஜின் ஒரு வாரம் அமைதியா இருந்தாரு, இப்ப பிரஜின்மே கோவப்பட்டு ஒரு சண்டை ஏற்பட்டது. கானா வினோத்தும் பிரஜினும் அடிச்சுக்கிற மாதிரி போனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சண்டை ஏற்பட்டது. ஸோ விஜய் சேதுபதி இந்த வாரம் நிறைய விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு. ஸோ என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்க போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்தது. இந்த டாஸ்க்கை வச்சே நிறைய பிரச்சனை நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ டீமை சேர்ந்தவங்க முதல்ல தூக்கிட்டாங்க. முதல்ல வந்து அந்த நெக்லஸை தூக்கிட்டாங்க. பட் அதை வந்து பிக் பாஸ் ஏத்துக்கிற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு ரெட்ரோ டீம்ல விக்ரம் வந்து அந்த டாஸ்க் ரூம் கதவை லாக் பண்ணி யாரும் வரவிடாத மாதிரி பண்ணும்போது பிரஜின் சுபிக்ஷா சேர்ந்த மாதிரி அந்த நெக்லஸ் எடுத்திருப்பாங்க. நெக்லஸை சாமர்த்தியமா அங்கிருந்து இங்கிருந்து ஒழிச்சு பில்டிங் மேல தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இதுல ரெண்டு தப்பு எனக்கு தெரியுது. அது சரியா இல்லையான்னு நீங்க சொல்லுங்களேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் வந்து அப்படி கதவை சாத்துறது சரியா? அப்படி தப்பு தானங்க. அது எப்படிங்க கதவை சாத்த முடியும்? ஆனா பிக் பாஸ் அதை ஏத்துக்கிட்ட மாதிரி வந்துருச்சு. அது எப்படி ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்க டாஸ்க் விளையாடுறதுக்கு போறாங்க, நீங்க கதவை சாத்திட்டா ஆமா அவங்க வெளியே வர முடியாது, பார்க்க முடியாது. நீங்க கதவை சாத்திட்டீங்க, அது ஒரு தப்பு. அதே மாதிரி டைமண்டை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கணும், அப்பதான் தேடி கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கேம். வீட்டுக்குள்ள நீங்க ஒளிச்சு வைக்கும் போது அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க, திரும்பி அதே இடத்துல வைப்பாங்க, திரும்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதுதான் கேம். நீங்க பாட்டுக்கு செட்டுக்கு மேல போட்டுட்டீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு அந்த கேள்வி ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. எப்படி இது சரியா இருக்கும். ஆனா பிக் பாஸ் அது சரின்னு ஏத்துக்கிட்டு போறாரு. ஏன்னா பிக் பாஸ் சைட்ல இருந்து தப்பா இருந்தா அதை திரும்பி வைங்கன்னு சொல்லிடுவாரு. அப்படி திரும்பி வைங்கன்னு சொல்ல, ஆனா அது சரியா, அது சரின்னு என்னால ஏத்துக்க முடியல. அது எனக்கு பிரச்சனையா தான் இருந்தது. இதை தாண்டி இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. உதாரணத்துக்கு ரெட்ரோ டீம் எடுத்ததுனால மாடர்ன் சினிமாஸ்க்கு பிரஷர் அதிகமாயிருச்சு. எடுக்கணும் ட்ரை பண்றாங்க. வாட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி துண்டா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அதை எடுத்துட்டு போனோம், ஆனா அதை அங்கேயே விட்டுட்டு போய் துண்டா மாட்டிக்கிட்டாங்க. சரி, வாட்டி ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டாங்களா, இன்னொரு வாட்டி அந்த டாஸ்க் அங்க ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணும்போது சுபிக்ஷாக்கும் அரோராக்கும் பயங்கரமா காயம் ஏற்பட்டது. சுபிக்ஷா அரோரா என்ன சொல்றாங்கன்னா, வினோத் கமருதீன் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அவங்க ரெண்டு பேர் மிதிக்கல. அதே மாதிரி அரோரா ஃபோர்ஸா விழுறாங்க. ஃபோர்ஸா விழுறது கானா வினோத் தள்ளி தானான்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏடாவிடமா ஓடி வராங்க, ஏடாவிடமா விழுறாங்க. கானா வினோத் இடிக்கிறது படுது, ஆனா இவங்க தான் ஏடாவிடமா விழுறாங்க. ஃபுட்டேஜை நீங்க ஸ்லோவா கூட பார்க்கலாம், நிறைய ட்விட்டர்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க அதுலயே பார்க்கலாம். இதை தாண்டி மிதிக்கிறதுனா அமித் தாங்க மிதிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் விலகி தான் இருக்காங்க. அமித் தான் ஏறி மிதிக்கிறாரு. தடுக்க வந்த அமித் ஏன் அவ்வளோ மிதிக்கணும்னு தெரியல, தெரியாம தான் மிதிக்கிறாரு. பட் அமித் தான் மிதிக்கிறாரு. ஆனா சுபிக்ஷா சரி, அரோரா சரி, இவங்க ரெண்டு பேர் தான், அதாவது கானா வினோத் கமருதீன் தான் மிதிச்சாங்க அப்படி இப்படின்னாங்க. கமருதீன் அதுக்கு ஒரு பாயிண்டா சொன்னாரு, கரெக்டா இருந்தது. அது என்னன்னா, எங்களுக்கு நீங்க பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்க எடுக்கலன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் எப்படியாவது எடுத்துடலாம்னு இவ்வளவு ட்ரை பண்ணோன்ட்டு. அதே மாதிரி கடைசியில வந்து அந்த டாஸ்க்ல அவங்க தோத்துட்டாங்க. அது மூலமா என்ன நடந்திருக்குன்னா, ஆதிரை இன்னும் ஒரு வாரம் தப்பிக்கலாங்க. ஏன்னா ஆதிரை வந்து இந்த வாட்டி நாமினேஷன் வந்தாங்கன்னா இந்த வாட்டியே மக்கள் தூக்கிடுவாங்க. பட் இந்த வாட்டி நாமினேஷனுக்கு வர முடியாதுல்ல, ஒரு வாரம் ஆதிரை எக்ஸ்ட்ரா தப்பிக்கலாம், அவ்வளவுதான். இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.